கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் அமெரிக்கா ஈரான் போரை குறித்து வேதத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் என்ன கூறப்பட்டிருக்குது என்பதை நாம் விவரித்து பார்ப்போம். உலகத்தில் உள்ள எல்லா போர்களும் எல்லா சம்பவங்களும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால நாம் இதை குறித்து தியானிப்போம். இன்றைய பதிவில் அதை குறித்து விளக்கமாக பார்ப்போம். இன்றைக்கு அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல் கொண்டு வந்து நிறுத்தி 10-20 நாள் ஆயிடுச்சு. USS ஆப்ரஹாம் லிங்கன் மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பல். அந்த ஒரு போர்க்கப்பல் வைத்து ஒரு நாட்டையே போரிட முடியும். எவ்வளவு நாள் வேண்டுமானாலும், மாதங்கள் ஆனாலும் அந்த ஒரு போர்க்கப்பலை வைத்து போர் செய்ய முடியும். ஆனால் அமெரிக்கா இப்போது என்ன செஞ்சு கொண்டிருக்குதுன்னா, இன்னொரு போர்க்கப்பலையும் ஜெரால்டு ஃபோர்டு, USS ஜெரால்டு ஃபோர்டு போர்க்கப்பலையும் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கான். எதுக்காகனா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நேரடியா எந்த ஒரு போரோ பிரச்சனையோ இருந்ததில்லை. இருந்திருக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்ப இருக்கிற கமேனி ஆட்சி, அதுக்கு முன்னாடி கொமேனி இருந்த ஒரு புரட்சி, இப்போ மக்கள் போராட்டம் போல அப்போ ஒரு எழுச்சி புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டப்போ அமெரிக்கா மக்கள் ஒரு 500க்கும் மேற்பட்ட மக்களை அவர்கள் சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாங்க. அவங்க அமெரிக்கா தூதரகத்துல வேலை பார்த்தவங்க, மற்ற அலுவல் வேலை பார்த்து அங்க தங்கி இருந்தவங்க எல்லாரையும் பிடிச்சி அவர்கள் கைதிகளாக ஒரு ஆண்டுக்கு மேல வச்சிருந்தாங்க. இது என்னன்னா, அன்னைக்கு அமெரிக்கா பேச்சுவார்த்தை மூலியம் இதுமோ இப்ப நடக்கிற பேச்சுவார்த்தை போலதான் பேச்சுவார்த்தைகள் தள்ளினே போயிருந்தது. இப்போ ஒரு ஆண்டுகளுக்கு மேலும் அந்த மக்கள் அங்க துன்பப்பட்டு இருந்தாங்க. இயல்பாவே அமெரிக்க மக்கள் பாத்தீங்கன்னா மிகவும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும், அவர்களுக்கு சட்டங்களை மதிச்சு அவர்கள் ரொம்ப சுதந்திரமா மகிழ்ச்சியா வாழக்கூடிய மக்கள். அமெரிக்கா போன்ற கடுமையான சட்டத்திட்டம், கட்டுப்பாடுகள், ஒடுக்குமுறைகள் இருக்கிற நாட்டுல அவர்கள் கைதிகளையும் பிணைய கைதிகள் மற்றவர்கள்லாம் ரொம்ப மோசமா நடத்துவாங்க. அந்த கஷ்டத்திலேயே அவர்கள் ஒரு ஆண்டுக்கு மேல அவர்களை சிறை வைத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை மூலயமா அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் நாட்டுக்கு போனாங்க. இந்த ஒரு விரோத போக்கு அமெரிக்கா மத்தியில இருந்துகிட்டே இருந்தது. அதுவும் இல்லாத அமெரிக்கா நிறைய நாடுகள்ல இந்த பெட்ரோல் அவர்களுடைய டாலர்ல தான் வர்த்தகம் பண்ணுவாங்க உலகம் முழுவதும். அதுக்கு எதிரான செய்தவர்கள் பாத்தீங்கன்னா ஈரான் அதிபர் சதாம் ஹுசேன், ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன், லிபியா அதிபர் கடாபி, இது போன்ற நிறைய நாட்டு அதிபர்கள் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அந்த டாலருக்கு எதிரான ஒரு போக்கை கடைபிடிச்சதுனால அவர்களுடைய ஆட்சி மாற்றங்களும் இன்றைக்கு ஆளே இல்லாத நிலையும் அமெரிக்கா உருவாக்கியிருக்கு. இதுதான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குள்ள ஒரு சாதாரண முருகல், சாதாரண ஒரு மன கசப்பான சம்பவங்கள். அவர்களுக்குள்ள அது பேச்சுவார்த்தையில மிரட்டல்ல சரியாயிடும். ஆனா இன்றைக்கு இவ்வளவு உக்கிரோகமான மிக கடுமையான ஒரு போர், கிட்டத்தட்ட ஒரு 5 நாடு அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய போர்க்கப்பல்களை, 2 போர்க்கப்பல், அது கூட ஒரு 10 போர்க்கப்பல்கள், அதுகளை பாதுகாக்கிறது, நிறைய ஏர்கிராப்ட், 90 ஏர்கிராப்ட் இருக்கு. USS ஆப்ரஹாம் லிங்கன் மாத்திரம் அதே தான், ஜெரால்டு ஃபோர்ட்லயும் அதே போர்க்கப்பல்கள். இவ்வளவு வலிமையான ஆயுதங்களை கொண்டு அவர்களை தாக்க வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு ஏன் வருதுன்னா, இந்த போருக்கு பின்னாடி இன்னொரு கதை ஒண்ணு இருக்கு. அது என்னடான்னு சொன்னா, இஸ்ரவேலை அந்த உலக வரைபடத்தில் எல்லாமே எடுத்துருன்றது தான் ஈரானுடைய கொள்கை. ஈரானில் நிறைய அரபு நாடுகளுடைய நோக்கமும் அதுதான். ஆனா என்னன்னா, அவர்களால் முடியல. அவர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி எத்தனையோ போர்கள் நடத்தி பார்த்துட்டாங்க. தீவிரவாதிகளை வைத்து, ஹிஸ்புல்லா தீவிரவாதி, ஹமாஸ் தீவிரவாதி, ஹவுதி தீவிரவாதி, ஈராக்கில் ஒரு ஆயுத குழு தீவிரவாதிகள் இருக்காங்க, சிரியாவில் இருக்காங்க. இத்தனை பேர் தீவிரவாதிகளை வைத்து எல்லா நாடுகளும் சேர்ந்து, 5 நாடு சேர்ந்து, 7 நாடு சேர்ந்து எவ்வளவோ போர் பண்ணி பார்த்தாங்க. இஸ்ரவேலை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனா இன்றைக்கு நிறைய சோசியல் மீடியாவில் என்ன பேசுறாங்கன்னா, இஸ்ரேலை ஒன்றும் இல்லாம ஈரான் அழிச்சிரும், இந்த நாடு அழிச்சிரும், அவர்கள் அங்க இருக்கவே முடியாது, இப்படி எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் நாம பேசுறதுக்கு முன்னாடி அங்க உள்ள அரபு நாடுகள் இதெல்லாம் செஞ்சாங்க. ஆனாலும் இஸ்ரவேலை காக்கிற தேவன் காத்து கொண்டுதான் இருக்கிறார், என்னைக்கும் காப்பார், 1000 தலைமுறை வரையும் காப்பார் அப்படின்னு வேதம் சொல்லுது, நான் சொல்லல. பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது இன்று மத்திய கிழக்கு நாடுகள்ல அப்படியே நடந்து கொண்டிருக்கு. அதனாலதான் நம்ம வேத வசனத்தோடு நாம இன்றைக்கு
இதை குறித்து பேசுகிறோம். இதை வந்து மற்ற மக்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க தெரிஞ்சுக்கலனாலும் கிறிஸ்துவ மக்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது மேல்போக்கா பார்த்தாக்கா அமெரிக்கா பண்ணுறது தவறு, இஸ்ரேல் பண்ணுறது தவறு மாதிரி தோணும். ஆனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கிட்டத்தட்ட 1500-2000 கிலோமீட்டர் ஃபுல்லாக பாலைவனம், பக்கத்தில் எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் தான். சிரியா இருக்குது, லெபனான் இருக்குது, ஈராக் இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது, எல்லாமே முஸ்லீம் நாடுகள். இவ்வளவு நாடுகள் மத்தியில் ஒரு சின்ன குட்டி நாட்டை அழிச்சிடணும், ஒழிச்சிடணும் அப்படின்னு இவர்கள் முயற்சி பண்ணுவது எதற்காகனா, அங்கே உள்ள அல்-அக்ஸா மசூதி அவர்கள் ஒரு வழிபாட்டு தலம் வச்சிருக்காங்க. அது எங்களுக்கு புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்றதுனால, சரி இதை விட ஈரானை விட முஸ்லீம் நாடு நிறையா இருக்குது. 2 பிரிவு இருக்கு. இவர்கள் சியா பிரிவு, சன்னி பிரிவு எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் அதில் முயற்சி எடுத்தாங்க, தோத்தாங்க, அமைதியாயிட்டாங்க. ஆனால் ஈரான் வந்து ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கு அப்படின்னு நாம யோசித்தோம்னா, ஈரானை ஆட்சி செய்கிறவர் வந்து ஒரு மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி. அவர் வந்து ஒரு மத பற்றாளர் அப்படின்றதுனால அந்த மசூதி எப்படியாவது மீட்டெடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம தீவிரவாதி குழுக்களை அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்குறது, பணம் கொடுக்குறது, உணவு, உடை எல்லாமே கொடுப்பாங்க. இஸ்ரவேல் அங்கே இல்லாமல் பண்ணும். அந்த நோக்கத்துல தான் இன்னைக்கு அயதுல்லா அலி கமேனி பண்றதுனால தான் இவ்வளோ பிடிவாதமாக அவர் இருக்கிறார். இந்த பிடிவாதம் அவர் ஜெயிக்க போறது ஒன்றும் இல்லை. அவர் இல்லை, எந்த நாடு எதிர்த்தாலும் இஸ்ரவேலை ஜெயிக்கிறதுக்கு முடியாது. காரணம் வந்து வேதம் அப்படிதான், பரிசுத்த வேதாகமத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. அதை குறித்து தான் இப்போ நம்ம தியானிப்போம். இப்போ இதுக்காக வந்து அமெரிக்க வந்து இது ஒரு வாய்ப்பு அமெரிக்காவுக்கும். ஏன்னா 40 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள பகை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஈரானை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா ஈரானோடெல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, பிடிவாத குணம் உள்ளவர்கள். அதனால தான் இவ்வளவு ஆயுதங்களை கொண்டு வந்து எல்லாம் ஈரானை சுற்றி எல்லா அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மற்ற நாட்டில் வச்சிருக்காங்க. எல்லாம் முஸ்லீம் நாடுகள்லேயே வச்சிருக்காங்க. வச்சுட்டு இன்றைக்கு அந்த போருக்காக காத்து கொண்டு பேச்சுவார்த்தைக்காக காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம். ஏன் நான் இந்த பதிவு போடும்போது கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இன்னைக்கு போர் வந்து உச்ச நிலையை அடைஞ்சிருக்குது. இதெல்லாம் வந்து எதுக்காகனா அந்த மத பிரச்சனைக்காக. இஸ்ரேல் தேசத்துல இஸ்ரேல் மக்களுடைய தேவாலயம் கட்டப்பட்டிருந்து அது பல சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே ஈராக்கினுடைய ராஜாக்களால் அடிச்சு உடைக்கப்பட்டது. இதே போல ரோம பேரரசால் அடிச்சு உடைக்கப்பட்டது. இத்தனை காலங்களை கடந்து அவர்கள் தேசத்துக்கு வந்து ஆண்டவர் நான் உங்களை சிதறடிப்பேன் வேதத்துல சொல்லுது, கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லுது, ஆலயம் கட்டப்படுன்னு சொல்லுது. எல்லாமே வேதம் சொல்லுதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நடக்கும்போது இந்த போர் ஆரம்பிக்க நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா பல வழியில 1000 முறை அவர்கள் ஆலோசிப்பாங்க. ஏன்னா பல மக்கள் உயிர் இதுல பலியாயிடும். என்னதான் பாதுகாப்பா போரிட்டாலும் போர் இன்னைக்கு இருக்கிற நவீன ஆயுதத்துல பல மக்கள் இறக்க வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா யோசித்து எப்படி செய்யுதுன்னு ஆலோசித்திருக்காங்க. இப்போ அயதுல்லா அலி கமேனி அவர் மகன் அவர்களை எல்லாரையும் வந்து கைது பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக நிறைய செய்திகள்ல நாம பார்க்கிறோம், படிக்கிறோம். அதனால இந்த போருக்கு காரணம் வந்து அந்த அல்-அக்ஸா மசூதி தான். அதுல ஆரம்பிச்சது தான் 2023 அமாஸ் அல்-அக்ஸா ஃப்ளட்னு இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணாங்க இல்லையா, தீவிரவாத தாக்குதல். அதனுடைய தொடர்ச்சி கொடி. அதை பிடிச்சினே வந்தாதான் இதனுடைய ஆழம் தெரியும், இதனுடைய காரணம் தெரியும். வெறுமனே வந்து அமெரிக்காவை இன்றைக்கு நடக்கிற இந்த சூழ்நிலை பார்த்தோம்னா அமெரிக்கா மேல குற்றம் சுமத்துவாங்க, இஸ்ரேல் மேல குற்றம் சுமத்துவாங்க. ஆனா இதனுடைய வேர் எங்க இருக்குன்னு நாம பார்க்கணும். வேர் பார்த்தா தான் யார் செய்து தவறு அப்படின்றத நாமளால புரிஞ்சு கொள்ள முடியும். எல்லாரும் பேசுறாங்க ஈரான் சரி, அமெரிக்கா தவறு, அமெரிக்கா எல்லா நாடும் அடிக்குது அப்படின்னு நிறைய நாடுகள்ல பேசுறாங்க. நிறைய மக்கள் நம்ம நாட்டிலையும் பேசுறாங்க. அது காரணம்னா இயலாமை. நம்மளால முடியல இன்னொருத்தம் பண்றானே அப்படின்ற ஒரு இயலாமைனால விரக்தியில பேசுற பேச்சு. சரி, இன்னைக்கு வேத வசனம் அதை குறித்து என்ன சொல்லுதுன்றதை நாம பார்ப்போம். 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். நிறைய வசனங்கள் இருக்கு, ஒரு சில வசனங்கள் வரையும் நம்ம பார்ப்போம்.
1000 தலைமுறைக்கு என்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும். ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார். என்ன பண்றாருன்னா, அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். நாம தான் நினைச்சிருக்கணும் எல்லா மக்களும். ஈசாக்குக்கு என்ன ஆணையிட்டார் ஆண்டவர் அப்படின்னு. அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. உடன்படிக்கைனா ஒப்பந்தம். இதை இஸ்ரவேல்னா இன்னைக்கு இருக்கிற யாக்கோபு தான் இஸ்ரவேல். யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, உங்களை சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். கானான் தேசத்தை தருவேன் என்றார். அந்த கானான் தேசம் தான் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல். கானான் தேசன்றது இஸ்ரேல் மாத்திரமல்ல, லெபனான், சிரியா, ஜோர்டான், ஈராக், எகிப்து, மிகப்பெரிய தேசம் கானான் தேசம். அதை இவர்கள் அந்த தேசத்தை விட்டு இவர்கள் பல தேசங்களுக்கு துரத்தி அடிக்கப்பட்ட போது, ஏன் துரத்தி அடிச்சாங்கன்னா, ஆண்டவருக்கு விரோதமான வழிபாட்டு முறை, சிலை வழிபாட்டு முறையெல்லாம் இவர்கள் அங்க செஞ்சதுனால ஆண்டவருக்கு மிகப்பெரிய பாவத்துல சிலை உருவ வழிபாடு. அந்த உருவ வழிபாடு பண்ணி அக்குறுமங்கள் நிறைய, ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண்ணெல்லாம் அப்போ அவர்கள் உடல் உறவு பண்ணி நாசம் பண்ணதுனால, ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள் செஞ்சதுனால ஆண்டவர் அவர்கள் இந்த தேசத்தை விட்டு உங்களை நான் துரத்த வேண்டார். துரத்த வேண்டது மாட்டதில்ல, திரும்ப கூட்டி சேர்ப்புன்னு சொல்றாரு வருகிற மற்ற வசனங்கள்ல, அதிகாரங்கள் எல்லாம். அப்போ கூட்டி சேர்த்தது தான் 1948. ஆனா இன்னைக்கு உலகத்துல பாக்குறவங்க, வேதம் தெரியாதவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1948 தான் இஸ்ரேல் அங்க உருவாச்சு அப்படின்றாங்க. இஸ்ரேல் வரலாறு பார்க்கணும். சாலமோன் ராஜா இருக்காரு, தாவீது ராஜா இருக்காரு, சவுல் ராஜா இருக்காரு, அதுக்கு பின்னாடி 20-30 ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஆனா பாலஸ்தீன் எங்க நாடுன்னு சொல்றவங்களுக்கு ஒரு ராஜா பேரையும் இதுவரையும் யாரும் சொன்னதும் இல்லை. அந்த ராஜா நல்லது செஞ்சாரா, கெட்டது செஞ்சாரா, ஏதாவது அணை கட்டினாரா, பள்ளம் வெட்டினாரா, மலை கட்டினாரா, எந்த ஆதாரமற்ற பேச்சு. அவர்கள் அங்க ஆடு மாடு மேய்க்க இஸ்ரேல் மக்கள் அங்க இல்லாதப்ப அங்க போனவங்க, அங்கே தங்கி வாழ்ந்தவங்க, அவ்வளவுதான். மற்றபடி அது அவர்கள் தேசம் இல்லை. சரி, உங்களுக்கு சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். யாருக்கு? இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல், யாக்கோபுக்கு சொல்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களா இருந்தாங்க. அதனால அவர்கள் பாவத்து மேல பாவம் பண்ணி அவர்கள் வெளியில போனதுனால இவர்கள் அந்த இடத்த பிடிச்சுக்கிட்டாங்க. அவர்கள் எடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு. இத ஆண்டவர் அபிஷேகம் பண்ண யாக்கோபு, அவருடைய சந்ததி, அவருடைய ஜனங்களுக்கு இவங்க எந்த ராஜாக்கள் தீங்கு செஞ்சாலும் அவர்களை மீட்டு ஆண்டவர் காப்பாற்றுவார். அவர்களை ஆண்டவரிடத்திலிருந்து யாரும் எடுக்க முடியாது. ஆனா இவர்கள் இஸ்ரேலை ஒழிச்சிருவேன், அழிச்சிருவேன், மேப்ல இருந்து எடுத்துருவேன், இதைத்தான் சொல்றாங்க. ஜாதிகளுக்குள்ளும் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாம இப்ப சொல்லிட்டு இருக்கோம் பத்தியா, இது ஜாதிகள்னா நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி ஏற்றத்தாழ்வு உள்ள ஜாதிகள் அல்ல. ஒரு நாட்டை ஒரு ஜாதியாக, இப்போ அமெரிக்கா போனா இவர் பிரெஞ்சுக்காரரு, இவர் ஜப்பான்காரரு, இவர் இந்தியாக்காரரு, இவர் இத்தாலிக்காரன்னு இல்லையா, அது போல பிரிச்சு பேசுறது தான் அந்த ஜாதி. அதை தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏற்றத்தாழ்வு ஜாதி வேதத்துல இல்லை. இதை தவறா மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு விரிவா சொல்ல வேண்டியிருக்குது. என்ன சொல்றாரு? ஜாதிகளுக்குள்ளும் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்கும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். பூமியின் சகல குடிகளை கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவரை ரட்சிப்பை சுவிசேஷமா எறியுங்கள். இதைதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கிறிஸ்துவம் சொல்றாங்க. இதை மதம் மாற்றுன்னு நிறைய நாடுகள்ல சொல்றாங்க. ஆனா வேதத்துல சொல்லத்தான் சொல்லியிருக்கு. அதை தான் நாமளும் சொல்றோம் இல்லையா? சரி, இப்போ இன்னொரு வசனம் என்னன்னா, எரேமியா தீர்க்கதரிசி வசனம். எரேமியா என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரை குறிச்சு இஸ்ரேல் மக்களுக்காக என்ன சொல்றாருன்றதை நாம இப்ப பார்ப்போம். எரேமியா 31 அதிகாரம் 35வது வசனம் என்ன சொல்றாருன்னா, சூரியன் பகல் வெளிச்சத்துக்காகவும்
சந்திர நட்சத்திர நியாமங்கள் இரவு வெளிச்சத்துக்காகவும், கட்டளையிட்டவரும் அலைகளை கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்கிறவரும் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவராகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியாமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒழிந்து போனால், அப்போது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றென்றைக்கும் ஒரு ஜாதியாய் இராதபடிக்கு அற்றுப்போவும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கு வேதத்துல. இன்னைக்கு வேதத்துல சொல்லதுதான் உலகம் முழுதான் நடந்துகிட்டு இருக்கு, நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இஸ்ரேல் வெளியுறவுத்துறை கொள்கையுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவுக்கான வெளியுறவுத்துறை செயலாளர் அவர் என்ன சொல்றாரு, பைபிளை எடுத்து தான் மேல வச்சு ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டி தர்றாரு. இஸ்ரேல் தேசம் சிரியா, லெபனானு, ஜோர்டான், ஈராக்கு, எகிப்து, நைல் நதி தொடங்கி இதுவரையும் கானான் தேசம், அது எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம்னு பைபிளை வச்சுதான் இன்னைக்கு ஆர்குமெண்ட் பண்றாரு. இப்போ வேதம் சொல்றது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. வேதத்தின்படி தான் இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் இராணுவம், இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த வேதத்தில் சொல்றது நடக்கும்போது அதான் சொல்றாரு, அவர்களை ஒழிக்கவே முடியாத சூரியனும் சந்திரனும் இருக்கிற வரையும் அவர்களை எனக்கு முன்னாடி இருந்து யாரும் அற்று போக மாட்டாங்க அப்படின்னு வேதம் அவ்வளவு தெளிவா சொல்லுது. அதனால இந்த போர் தேவையற்றது. இவர்கள் ஈரான் செய்யறது, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் எங்கேயோ இருக்காங்க, இவங்க எங்கேயோ இருக்காங்க. நட்பா இருந்தவர்கள் தான் இவர்கள். எப்போ அந்த அயதுல்லா அலி கமேனி வந்தாரோ, அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அவர் ஒரு மத தலைவரா இருப்பதனால இந்த அல்-அக்ஸா மசூதியை எடுக்கணுன்றதுக்காக, அது இஸ்ரேல் கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த நோக்கம் வந்துருச்சு, எப்படியாவது இத அவர்களை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேதத்துல என்ன சொல்றாரு ஆண்டவர், எரேமியா 49 அதிகாரத்துல 37 வசனம், நான் 7ஆம் அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுதலுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாக தீங்கை அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை நிர்மூலமாக்க மட்டும் பட்டயத்தை அவருக்கு பின்னாக அனுப்பல அப்படின்றார். இப்ப 7ஆம் தான் இன்றைய ஈரான் மக்கள். அன்றைக்கு பெர்சியாவுக்கு முன்னாடி அவர்கள் 7ஆம் யாருன்னு ஏற்கனவே போன வீடியோவில் பேசியிருப்பேன். 7ஆம் நோவாவுடைய பேரன் சேம் காம் யாபத் இல்லையா, அந்த சேம் உடைய பையன் தான் 7ஆம். அந்த 7ஆம் உடைய சந்ததி தான் இந்த ஈரானியர்கள். 7ஆம் தேசனே அவர்களுக்கு அன்னைக்கு 7ஆம் தேசத்தார்னு இருக்கும் பைபிள்ல. அந்த 7ஆம் மக்கள் தான் அவங்களை என்ன சொல்றாருன்னா, நான் அவர்களை நிர்மூலமாக்க மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக வைக்க மாட்டேன்றார். எதுக்கு? அவர்கள் இஸ்ரேல் மக்கள் மேல எல்லா அன்னைக்கு உள்ள இது எரேமியா தீர்க்கதரிசியில அன்னைக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனா ஆண்டவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா முக்காலத்துக்கும் தேவன் தான் ஆண்டவர் இல்லையா? அது போல இன்னைக்கு அவர்கள் இஸ்ரேல் மக்களை ஒடுக்கிடுவேன், அழிச்சிடுவோம், அந்த இடத்துல இருந்து அவர்களை நீக்கிடுவோம், உலக வரைபடத்திலிருந்து இஸ்ரேல் இருக்காதுன்றாங்க. ஆனா இது முறை எத்தனை நாடுகளும் சண்டை போட்டு ஆயுதங்கள் கொடுக்குது. சவுதி அரேபியா கூட இஸ்ரேலோட நட்பா இருக்கும். ஆனா மறைமுகத்துல உதவி செய்வாங்க, பண உதவி, ஆயுத உதவி எல்லாம் செய்வாங்க. அது போல அந்த நாடே இல்லை, நிறைய நாடுகள் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு இஸ்ரேலுக்கு முழு ஆதரவோட இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் போர் செஞ்சு போயிட்டு தோத்த காலம்லாம் போயிட்டு அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இஸ்ரேலை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார். இஸ்ரேல் மக்களோட ஆண்டவர் இருக்கிறதுனால அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. இதை கிறிஸ்துவ மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த போர் நடக்கும், இன்றைக்கா நாளைக்கா இந்த வாரமா அப்படின்னு போயிட்டு இருக்குது. இந்த போர் முடிவில் என்னன்னா நடக்கும், ஆண்டவருடைய வருகைக்கு நாமும் ஆயத்தமா இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த மெசேஜ் எடுக்கப்படுது. இஸ்ரேலு ஈரான் அமெரிக்கா அடிக்குதா, இல்லை அமெரிக்கா ஈரான் அடிக்குது, நம்ம இதை பார்க்கறதுக்காக இல்லை. நமக்கு இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது ஆண்டவருடைய வருகை வரும்னு வேதத்துல இருக்குதுனால, இது மாதிரி போர்களும் யுத்தங்களும் நில அதிர்வுகளும் எல்லாம் ஏற்படும் போது ஆண்டவருடைய வருகை சமீபமா இருப்பதனால நாம் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா என்று கிறிஸ்துவ மக்கள் உணர்ந்து கொண்டு பயபக்தியோட ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காக தான் இந்த பதிவு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பவராக. துதி கன மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு உரிதாக. ஆமேன்.